மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காங்கிரஸ் கட்சி 21 தொகுதிகளை கேட்டிருப்பதாக வெளிவந்த தகவல் பற்றி காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. ஊடகங்களில் வந்தது அது நாங்கள் கேட்ட தொகுதிகள் அல்ல, அது குறித்து ஆதாரமற்ற பட்டியல் என்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த 21 உத்தேச பட்டியல் அப்படின்னு வந்தது, இதில் தான் அவங்க 14 கேட்கிறாங்கன்ற அந்த தகவல்களை காங்கிரஸ் மறுத்து இருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அதாவது காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் ஊடகங்களில் வெளிவந்திருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சி சார்பில் அது போன்ற எந்த ஒரு அறிக்கையும் தயாரிக்கப்படவில்லை அப்படின்னும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு மறுப்பு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக காங்கிரஸ் தரப்புல ஒரு அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்திலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில தங்களுக்கு விருப்பமான ஒரு தொகுதி பட்டியலை காங்கிரஸ் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் தான் 21 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியல் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த தகவலை காங்கிரஸ் கட்சி மறுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 2024 மக்களவை தேர்தலுக்காக காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதுபோல எந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்படவும் இல்லை. இது முற்றிலும் தவறான மறுக்க செய்தி. இதனை நாங்கள் மறுக்க விரும்புகிறோம் என்று காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மறுப்பு செய்தி வெளிவந்தாலும் மற்றொரு பக்கம் திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு விருப்பமான தொகுதி பட்டியலை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 21 தொகுதிகளை கேட்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் விளக்கம் அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையில் பேசப்படக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்றது இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும். அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.